அதே மாதிரி இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஆக்சுவலி இப்போ நான் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது சர்க்குலர் எக்கானமியில் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது. ஸோ அது ரீசெண்ட் டைம்ஸில். Yeah. ஸோ அப்போ நான் கூகுள் ட்ரெண்ட்ஸ் பார்த்தேன். அப்போது சஸ்டைனபிலிட்டிங்கிற கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் தான் ஒரு நல்ல பீக் இருக்குது. ஸோ அதே மாதிரி சர்க்குலர் எக்கானமி வந்து 2018 ஒரு பீக் இருந்துச்சு. ஸோ அப்புறம் அது ஃபேட் அவுட் ஆகிட்டு லாஸ்ட் 2 இயரில் ஒரு பீக் இருக்குது. ஸோ எதனால் இந்த டைமில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் 2 இயர்ஸாக? ஐ திங்க் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றமே உண்டாக்குச்சு. ஃபர்ஸ்ட் கோவிட் முன்னாடி ஐ மீன் யூ கேன் டிஃபைன் சஸ்டைனபிலிட்டி சர்க்குலர் எக்கானமி as a pre-COVID, post-COVID period. Pre-COVIDல யாருக்குமே they don't care about the environment, they don't care about anything. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா போஸ்ட்-கோவிடுக்கு அப்புறம் ஒரு 2 years லாக்டவுனில் இருந்ததுனால everybody started to understand that we are doing a great disservice to the environment, to the world, to the planet. அப்போ everybody started to focus on இது எப்படி நம்ம வந்து மாற்ற முடியும். Then people started to become more aware. ஏன்னா கோவிட் கொண்டு வந்ததே நம்மளோட அன்சஸ்டைனபிள் மீன்ஸ் ஆஃப் மேனேஜிங் த ரிசோர்சஸ் இன் த பிளானட் இல்ல. ஸோ அதனால தே ஸ்டார்டட் டு சார்ட் ஆஃப் சி தட் அப்புறம் ட்ரெண்ட் ஆச்சு. ஓகே, அதனால தான் அந்த பீக் இருக்கு அந்த பீக். கண்டிப்பா இப்போ எல்லாருக்கும் சஸ்டைனபிலிட்டினா என்னன்னு தெரியுது. ஜென்செட்னா சஸ்டைனபிலிட்டியை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தே மேக் சாய்ஸஸ், கான்ஷியஸ் சாய்ஸஸ் தே ஆர் மேக்கிங் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து போஸ்ட் கோவிட். ஸோ கோவிட் வாஸ் அ பூன் டு த சஸ்டைனபிலிட்டி ஸ்பேஸ். ஓகே, அப்போ எல்லாரும் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகுறாங்க. ஸோ இதில் ஒரு மேஜராக நம்ம என்விரான்மெண்ட்டும் நம்ம சேஃபாக வச்சுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது எல்லாருமே இந்த ஸ்பேஸில் முன்னாடி ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாங்க. அதாவது இந்த ஆர்கானிக் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு போச்சு. வீகன் ஆர்கானிக் அதெல்லாம் இருக்கு. அது எப்பவுமே ஒரு ஃபேடாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஹெல்த் ஆஃப் த பிளானட் ஃபோக்கஸ் பண்ணது வந்து போஸ்ட் கோவிட் தான். போஸ்ட் கோவிடில் தான் இந்த சேஞ்ச் வர ஆரம்பிச்சது. ஸோ இதில் நீங்கள் பார்க்குற பாசிட்டிவான ஒரு சேஞ்ச், ஓகே நான் கோவிட்க்கு முன்னாடி இந்த சேஞ்ச் இல்லை, ஸோ இந்த டைமில் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குன்னு மாதிரி நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம்? பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா இன்னைக்கு வந்து எவ்ரிபடி இஸ் கன்சர்ன்ட் இன் சம் வே ஆர் தி அதர். முன்னாடி வந்து இவ்வளோ லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருந்தது இல்லை. இப்போ இந்த ஃபீல்டில் வந்து விசிஸ் ஆகட்டும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு, மேண்டேட்ஸ் இருக்கு. இப்போ எல்லா கம்பெனிக்கும் ஒரு ESG மேண்டேட் இருக்கு. அதை ப்ராப்பரா வந்து தே ஹாவ் டு ஃபாலோ இட். பியாண்ட் பிராண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ESG மேண்டேட் ஃபார் த VC ஆல்சோ இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்களோட சர்டன் போர்ஷன் ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் தே ஹாவ் டு ஃபண்ட் கிளைமேட் டெக் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ இட் பிகம்ஸ் மச் மோர் பூன். எல்லாருனாலையும் ஏதாவது ஒன்று கிரியேட்டிவா பண்ண முடியும் இப்போ. ஸோ அதனால தான் இது ஆக்சுவலி இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுமே இப்போ பூமில் இருக்குல்ல. ஸோ விசிஸுக்குமே அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்குது. ஸோ அவங்களோட போர்ஷனை இது மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு ESG கம்ப்ளைண்ட்டாக இருக்கா, சஸ்டைனபிலிட்டி கம்ப்ளைண்ட்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ எவ்ரிபடி இஸ் மேக்கிங் சாய்ஸஸ் லைக் தட். ஸோ ஃபண்டிங் வரதுனால இந்த பூன் இருக்கிறது ஒண்ணு இருக்கு, உண்மைதான். கண்டிப்பா பட் அட்லீஸ்ட் அப்படியாவது வந்து இதுல ஃபோக்கஸ் வருதுல. ஓகே, சோ இட்ஸ் a nice thing. ஓகே, எல்லாத்துலயும் ஒரு 2 ஆங்கிள் இருக்க மாதிரி நம்ம பாசிட்டிவ் ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி ஃபண்டிங்லாம் வருது. நானும் பார்த்தேன் பெரிய கார்பரேட்ஸ் எல்லாமே இது மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் கூட நிறைய கொலாபரேட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கொலாபரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல்லையும் ஒரு இம்பாக்ட் இருக்குது, என்விரான்மெண்ட்லையும் இம்பாக்ட் இருக்குது.